உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம மார்ச் மாத பலன்களை விருச்சக ராசிக்காரர்களுக்கு நம்ம பேச போறோம். இந்த மார்ச் மாதத்தில் ராஜ கிரகங்கள் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுலேயுமே ராஜ கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், இப்போ மகரத்தில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதத்தில் ஃபேவராக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறாங்க, உங்களுடைய ராசிநாதன். அது போக உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் சரியில்லை, ஆனால் அது பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் இது 4ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த 4ஆம் இடமாகப்பட்டது உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாய் சம்பந்தப்பட்ட இடம், உங்களுடைய சொத்துக்கள், அது வாங்கலாமா விற்கலாமா, வாங்கின சொத்துக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடங்கள், அந்த இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ ஃபஸ்ட்டு விருச்சக ராசி, விருச்சக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். அப்போ ஒரு ராசியின் அதிபதி ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும். அந்த ராசியின் அதிபதி ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறார். அப்போ அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறார்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு விஷயம் செய்யறீங்க, அந்த விஷயத்தை நல்ல ஆர்வத்தோடு நல்ல இன்ட்ரெஸ்டோடு செஞ்சு அதை முடித்து அதை சக்சஸும் பண்ணிடுவீங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் அந்த பலன் உங்களுக்கு இருக்குது. இப்போ கால புருஷ தத்துவத்துக்கு 8ஆவது ராசி உங்களுடைய ராசி. அப்போ அந்த 8ஆவது ராசி அப்படின்னாவே கடன், கஷ்டம், அவமானம், உங்களுடைய முன் கோபத்தால் வீண் பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, இருக்கிற வீட்டில் பிரச்சனை, சொத்துல பிரச்சனை, இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் எவ்வளவோ சந்திச்சிட்டீங்க. ஆனால் அதில் இருந்து விமோச்சனம் அடைவதற்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானே உச்ச பலமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பீரியடாகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது, ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் உங்களுக்கு திடீர் கோபம், திடீர் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்டு கெட்டு அந்த வேலையில் சில பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காலகட்டம் தான். அந்த காலகட்டத்தை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராத அளவுக்கு கண்டிப்பாக செய்வார். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது போக நிதானம் உருவாகும் உங்களுக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது
சனியுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அதே குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை, தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள், இப்போ வியாபாரம் செய்யறதுக்கு பணம் இல்லை, போட்ட முதல்ல எடுக்க முடியல, இல்லை ஒரு விஷயத்தில் பணத்தை போட்டுட்டோம், அது நம்ம கைக்கு வரல, நம்மகிட்ட வாங்கினவங்க நம்மளுக்கு கொடுக்கல, இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் மறந்துடுங்க. கண்டிப்பாக வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அந்த வியாபாரத்தை நடத்துவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அதில் கண்டிப்பாக பணம் போடுவீங்க, ரன் பண்ணுவீங்க. உங்களுக்கு வேலையாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக அமைவாங்க. அப்போ வேலை ஆட்களால் நம்மளுக்கு சந்தோஷம். அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலையிலையும் செய்யக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். இதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 2வது, இந்த விருச்சக ராசியில் டாக்டருக்கு படிக்கிறவங்க, 2வது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீரியடு. தாராளமாக முயற்சி பண்ணலாம். அதே சமயத்தில் இப்போ படித்து முடித்து இப்போ டாக்டராக இருக்கிறாங்க, 5 வருஷம் 10 வருஷம் இப்போ டாக்டராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பீரியடில் ஏதாவது ஒரு நல்ல பேர் கண்டிப்பாக வரும். நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த மருத்துவத்துறையில் நல்ல பேர் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது நீங்கள் துணிஞ்சு செய்வீங்க, அதில் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்டது. அந்த 5ஆம் இடத்து அதிபதி இப்போ 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. அப்போ அந்த பூர்வீகத்தினாலேயோ பூர்வீக சொத்துக்கள்லையோ இப்போ பாகம் பிரிப்பதோ, இல்லை அந்த சொத்துக்களை பற்றி பேசி ஏதாவது பைசலுக்கு வரோன்னு நினைப்பதோ இப்போ செய்யாதீங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்துக்களில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை தீர்வு செய்வதற்கு இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா குரு 5ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவால் நீங்கள் நஷ்டப்படுவீர்கள், பாதிக்கப்படுவீர்கள். இப்போ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய திறமையும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸை நாம் நல்லா ஸ்டடி பண்ணலாம்னு சொல்லி அந்த பிஸ்னஸில் பெரிய ஒரு முதலீடு போடுறது அப்படிங்கிறது மார்ச் மாதம் வேண்டாம். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய பேர், புகழ், அறிவு, உங்களுடைய பேரையும் உங்களுடைய புகழையும் உங்களுடைய அறிவையும் கெடுக்கக்கூடிய அந்த டைம் தான் இந்த டைம். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்ல விஷயம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானாகப்பட்டது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. தூர பிரயாணம் போக வேண்டியவங்க போகலாம். இப்போ வெளிநாட்டுக்கு விசா அப்ளை பண்ணிக்கிறீங்க, அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுபோக வெளிநாடு போய் நம்ம சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம், அதுக்கு நல்லா இருக்குது. இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு சொத்து வாங்கணும், அப்படி வாங்குறீங்க அப்படின்னா இந்த பீரியடில் நல்லா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி அப்புறம் வாங்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வாங்குவது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அது போக நீங்கள் அங்கே சிட்டிசன்ஷிப் ஆகணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது வாய்ப்புகள் அந்த சிட்டிசன்ஷிப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக நடந்துச்சுன்னா அதன் மூலியமாக நம்ம அந்த நாட்டில் குடியுரிமை, அந்த நாட்டில் அந்த சிட்டிசன்ஷிப், இது எல்லாமே உங்களுக்கு இப்போ வாங்குவதற்கு ஒரு அருமையான டைம். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான் நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த பதிவுனால இந்த பதிவு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்ல மாற்றம், கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது போக 4ஆம் இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, தாய் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய சொத்து, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது. அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அங்கே ராகு இருக்குது, அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். புதன் இருக்கிறாங்க, அதை பற்றியும் கவலையப்பட வேண்டாம். அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறாங்க, அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். ஆனால் உங்களுக்கு அங்கே குரு பார்க்கறதுனால இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு
நல்லவர்களாக மாறி நல்லதைத்தான் செய்யும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலும் 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 வளர்ச்சி. அது போக அந்த சூரியன் ஆகப்பட்டது உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி. அப்போ அந்த தொழில் சம்பந்தப்பட்ட கிரகம், அதை குரு பகவான் பார்த்ததுனால உங்களுக்கு இன்னுமே தொழில் நல்ல வளர்ச்சி அடையும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தடுத்து நம்ம ஒரு நல்ல லெவலுக்கு போயிட்டே இருப்போம். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, அதையே நம்ம எல்லாமே கணிச்சு பார்த்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.